எப்படியோ நல்லபடியா நகை கிடைச்சிருச்சு. இல்லன்னா இப்ப என்ன ஆயிருக்கும்? நம்ம எல்லாரும் சித்ராவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஆமா சித்ரா, ரொம்ப தேங்க்ஸ். மகா, இதை விட கேவலம் எங்க அத்தைக்கு வேற எதுவுமே இல்ல. அந்த மூஞ்சி போற போக்க பாரேன். மகா, வாமா, நகைய சாமி கிட்ட வச்சு கும்பிடலாம் வா. என்னம்மா தயங்குற? வாமா வா, வந்து பூஜை பண்ணு வா. ஓ மகா, ஓ. என்னம்மா, ஏதோ பயங்கரமா பிளான் போட்டதா ரொம்ப பில்டப் கொடுத்த, கடைசியில நீயே நகை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்ட. டேய், நானே கடுப்புல இருக்கேன், நீ வேற என் மானத்தை வாங்காத, கொஞ்சம் அமைதியா இரு. அம்மா, என் பாட்டி, இங்க இவ்வளவு பிரச்சனை வந்ததால கேக்குறேன். இந்த மாதிரி மாங்கல்யம் செய்யறதுக்காக வச்சிருந்த நகையை ஒரு வேளை திருடினாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆகும் பாட்டி? இப்படிப்பட்ட கேவலமான ஜென்மங்களை நாம மன்னிச்சாலும் நம்ம குலதெய்வம் மன்னிக்காதுமா. நீ வேணா பாரு, ஒருவேளை அப்படி திருடி இருந்தாங்கன்னா அவங்க கதி அதோ கதிதான். அப்படி சொல்லுங்க பாட்டி. அப்பவாவது சில ஜென்மங்களுக்கு புரியட்டும்.